வணக்கம். ஔவையார் அருளியது தான் மூதுரை. இதற்கு இன்னொரு பேர் வாக்குண்டாம் அப்படின்னு பேர். ஏன்னா அப்படி தான் தொடங்குது. வாக்குண்டாம், நல்ல மலர் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் அப்படிலாம் வருது. சரிங்களா? அந்த பாடலாம் அப்புறம் பார்ப்போம். அதாவது இறைவணக்க பாடல். அதில் முதல் பாடல், முதல் செய்யுள் 4 வரிகள் இருக்குது. மொத்தம் மூதுரையில் 30 செய்யுட்கள் இருக்கின்றன. அதில் முதல் செய்யுள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான சொற்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப அருமையான உதாரணத்தை கூட ரொம்ப ரொம்ப எளிமையான இனிமையான ஒரு செய்யுள்னு சொல்லலாம். அந்த செய்யுள் இதுதான் சொல்லுது. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம். நின்று தளரா வளர் தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படிங்கிறது தான். இதுக்கு முந்தைய தலைமுறைகளுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயப்பட்ட ஒரு பாடலாக இருக்கும். ஏன்னா இது எல்லா பள்ளி பாடங்கள்லையும் இருந்த ஒரு பாட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான 2 வரிகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம். நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோம், அதனால் நமக்கு என்ன பயன், அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினச்சி பார்க்க வேண்டாம். அவ்வளோதான். அது போல் நீங்கள் அந்த ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டாம் அப்படின்றாங்க. நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம். அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, நின்று தளரா வளர் தெங்கு. இந்த நின்று தளரா வளர்ங்கிறத மறந்துடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. தெங்குன்னா தென்னை மரம். அந்த தென்னை மரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நின்று தளரா வளர், அப்படியே நின்று கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் நேராக வளர்கிறதுனால அது அப்படி சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நின்று தளரா வளருங்கிறத மறந்துடுவோம். தெங்கு அப்படின்னா தென்னை மரம். தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். ரொம்ப அருமையான இந்த மாதிரியான ஒரு உதாரணம் எல்லாம் ஔவையாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு தோணுது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மிக எளிமையான உதாரணங்கள் மூலம் வாழ்க்கையோட நல்ல நல்ல நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது அப்படி சிலிப்பு விட்டுது. அந்த மாதிரி இருக்குது. சொல்கிறாங்க, தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி நம்ம எங்கே ஊற்றுவோம் அப்படின்னா தரையில் தான் ஊற்றுவோம். சரியா? ஸோ ஒரு மரத்துடைய தாள் அல்லது பாதம் அப்படிங்கிறது அதோடைய வேர். அங்கே தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஆனால் சிறிது நாள் கழித்து அது நீண்டு உயர்ந்து வளர்ந்து மேலேருந்து அதோட தலையிலிருந்து கொடுக்குதான். அவனுடைய பாதத்துக்கு நாம் விடுகிற தண்ணீரை அதோட தலையால் தாங்கி நம்ம கொடுக்குதான் தென்னை மரம். அது இளநீராக கொடுக்குற நமக்கே தெரியும். தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருமா. அதனால் நம்ம இங்கே தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது தானாக அதை கொண்டு வளர்ந்து மேலே அவட தலையை வணங்கி அதுலேருந்து கொடுக்குதான் இளநீரை. சரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பின்னால் இருக்கிற அந்த கான்செப்ட் தான் ரொம்பவுமே யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படிலாம் கூட யோசித்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாதிரி தண்ணியை ஊற்றுறோம் அது மேலே பார்ப்போம். ஒரு மரம் இருக்குது, அதுக்கு தண்ணி விடுறோம். என்ன மாதிரி தண்ணி விடுறோம்? நம்ம குடிக்கக்கூடிய அக்வா வாட்டரை கொண்டு போய் மரத்துக்கு விட போகிறோம். நிச்சயம் விட போகிறது இல்லை. பல சமயங்களில் துணி துவைச்சது அல்லது குளித்தது அல்லது மீதம் இருக்கிற தண்ணி அல்லது பழைய தண்ணி எது வேணால் விடலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மரம் எடுத்துக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம உப்பு தண்ணியை விட்டாலும், சுட தண்ணியை விட்டாலும், நல்ல தண்ணியை விட்டாலும், குளிச்ச தண்ணி விட்டாலும், துணி துவைச்ச தண்ணியை விட்டாலும், எந்த தண்ணீரை விட்டாலும் அதுக்கு வேண்டியது மட்டும் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி தரும்போது இளநீர் தான் கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி இருந்து வச்சுங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். இது இப்படி மாத்திரம் எப்படின்னா, உங்களுக்கு இளநீர் வேணும்னா நீங்கள் இளநீர் விட்டு தான் அந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு நம்மளால் முடிஞ்சிருக்குமா? பாசிபிலிட்டியே இல்லை, இல்லையா? சாத்தியமே இல்லை. நீங்கள் என்ன தண்ணி வேணால் விடுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் திருப்பி தரும்போது இளநீர் தான் கொடுப்பேன். இதுதான் தென்னை மரத்தினுடைய சிறப்பு. இதுதான் இதை சொல்கிறாங்க அவங்க. தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நம்ம கால் இளம்புக்கிறதுக்கு, கால் கழுவிக்கிறதுக்கு என்ன மாதிரி தண்ணியை பயன்படுத்துவோமோ அது மாதிரியான தண்ணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் தலையில் மேலே சம்பிரோட்சம் பண்ணிங்களோ தலைமையில் செலுத்திக் கொள்வதற்கு ஒரு புனிதமான நீராக அது திருப்பி தருது. எந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறீங்க. யோசிக்கவும் பிரமிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆக நீங்கள் மரத்துக்கு என்ன தண்ணீரை ஊற்றினாலும் அதுவும் நீங்கள் மேலே ஏறிலாம் கொட்ட வேணாம், நீங்கள் கீழே கொட்டுங்க. அதுதான் ஈஸி. எப்போதும் தண்ணியுடைய இயல்பு என்னென்னா மேலேருந்து கீழே போகிறது தான். அதனால நீங்கள் ஏதோ குழந்தைய விட்டு அப்படி கொட்டுனா கூட கொட்டிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக நீங்கள் தரையிலே கொட்டுகிற இந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு அதை இழுத்து வைத்துக்கொண்டு அது வளர்கிறது. தெங்கு எப்படி வளருது அப்படின்னா, ரொம்ப நின்று தளரா வளர் தெங்கம். ரொம்ப நின்று நிதானமாக கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் வளரக்கூடிய இந்த தென்னை மரம் தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். இது மாதிரி தான் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இவருக்கு நான் நல்லது பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தயவுசெய்து கேட்கவே கேட்காது. உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஊற்றுற அந்த தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அது எது மாதிரியாக இருந்தாலுமே பின்னொரு காலத்திலே அது ஒரு இளநீராக மிக நிச்சயமாக அவரிடம் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும், நீங்கள் தந்து உண்மையிலே அவருக்கு உபகாரமாக இருந்தாலும் இல்லை என்றாலும், மிக நிச்சயமாக நீங்கள் விடுகிற தண்ணீரெல்லாம் ஒரு நாளுக்கு இளநீராக அவரிடம் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். இதுதான் ஒரு செய்தி. ஆக இதுதான் முதல் மூதுரை அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. இந்த மூதுரை அப்படின்னாலும் நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். முதியவர்கள் சொல்கிற உரை இல்லை, முதிர்ச்சி அடைந்த ஒரு உரை அப்படின்னா அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது சொல்கிறதுல. அதனால இது மூதுரைன்னு பேர். இது குழந்தைகளுக்கானது இல்லை, அநேகமாக இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இதை வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் ஏன் நல்லது செய்யணும், அவருக்கு நல்லது பண்ண எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதனால் மட்டும் சமுதாயம் மாறிட போதா, நல்லவங்களும் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இலவசமாக போய் கல்வி எடுக்கிறோம், ஒரு பாடம் எடுக்கிறோம், போய் எடுக்கிறோம், நீ ஒரு 4 பேர் பாடம் எடுக்கிறதுனால இந்த உலகம் மாறிட போதா, இந்த சமுதாயம் மாறிட போதா, அப்படிலாம் இல்லை. நான் இன்றைக்கு விடுகிற ஒரு அரை பக்கெட் அழுக்கு தண்ணியில் தான் இந்த தென்னை மரம் வளர்ந்து நாளைக்கு இளநீராக வரப்போகுது. அது யாருக்காகவும் தருவதில்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தென்னை மரத்திலிருந்து இளநீர் பறிப்பதற்கு தென்னை மர உரிமையாளர் வருமானம் தடுக்கலாம், தென்னை மரம் தடுக்கிறதே இல்லை. என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் பாருங்க, அது தடுக்கிறதே இல்லை. தென்னை மரம் வந்து இல்லை, நீ என்னோட உரிமையாளர் இல்லை, நீ எனக்கு தண்ணி ஊற்றல, நான் கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லை. மரத்தினுடைய நிழல் எத்தனை பேருக்கும் பொதுவாகத்தான் இருக்கு. மரத்தினுடைய காய் கனி எதுவாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. உரிமையாளர் வேண்டுமானால் அதனுடைய உரிமை எடுத்துக்கொண்டு இது என்னுடைய உடைமை என்று சொல்லலாமே தவிர மரம் அப்படி சொல்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன யாருக்கு எந்த ஒரு நல்லது செய்தாலும் அது இந்த சமுதாயம் மொத்தத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் அமையப் போகிறது. என்றேனும் ஒரு நாள் அது சமுதாயத்துக்கு திரும்பவும் ஒரு இளைஞராக வரப்போகிறது. இந்த இளைஞரோட குணங்கள் பற்றி நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் தெரியும். ஒரு நோயாளிக்கு கூட கொடுக்கலாம். உண்மையிலே நோயாளி தர வேண்டிய ஒரு பானம்னா அது இளநீர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கொடுக்கக்கூடிய உபகாரம் மிகவும் பரிசுத்தமான ஒரு செயலாக இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் வரப்போகிறதுங்கிற மனசில் வச்சுக்கோங்க. அதனால யாருக்கு உதவி செஞ்சாலும் இதனால எனக்கு என்ன பயன், இது எப்போ எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. தென்னை மரத்துக்கு வேருக்கு விடுகிற தண்ணீர் போன்றது தான் இது. மீண்டும் ஒரு முறை இளநீராகாது உங்களுக்கே வந்து சேரும். நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி என்று தரும் கொள் என வேண்டாம். நின்று தளரா வளர்த்துங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.